பிரைஸ் லார்ட். கர்த்தருமாய் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையானது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில தீமை நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், அது தீமையாகவே நடந்திருக்கலாம், ஆனால் அதை தேவன் நன்மையாக மாற்றுவார். ஸோ நிறைய பேருக்கு இன்னைக்கு கேள்வி என்னன்னா, எப்படி தீமையா ஒரு விஷயம் நடந்ததை நன்மையா மாற்ற முடியும்? ஒரு விஷயம் கெட்டு போச்சுங்க, அது வீணா போச்சு, அது எப்படி நல்லதாக முடியும் அப்படின்னு தான் நம்மள அநேகருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இப்ப ரொம்ப லைக் பண்ணி சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ப்ரௌனி அப்படின்ற ஒரு ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பேக்கரி ஐட்டம் அது. அந்த ப்ரௌனி சாப்பிடாத யங்ஸ்டர்ஸும் இல்லை, சின்ன பசங்களும் இல்லை, பெரியவங்களும் இல்லை. அது ரொம்ப எல்லாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட். ரொம்ப ஸ்வீட் அண்ட் சோர் ரெண்டுமே இருக்கும். அதுல பார்க்க கொல கொலம் கல்லு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபுட்டா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். இதுல என்ன பார்க்கவே நல்லா இல்லையே, ஒரு மாதிரி கலரே மோசமா இருக்குது, இதுல ஒரு ஷேப்பு இல்லை, ஒரு அழகு டிசைன் இல்லை, என்னங்க இது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி அது ஒரு ஹிஸ்டரியை படிச்சேன் ரீசெண்டா. ப்ரௌனி அப்படின்றது தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மனைவியோட பர்த்டேக்காக கணவன் செய்த ஒரு கேக். அது ஃபாரின்லாம் பர்த்டே கிஃப்ட் அப்படின்றது ஒரு கேக் கொடுக்கதான் ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி ஒரு கேக்கை தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய கணவன் செஞ்சிருக்கிறாரு. அப்படி செய்யும்போது என்ன நடந்திருக்குன்னா, அவன்ல வைக்கும் போது இத்தனை செகண்ட்ஸ்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, குக் பண்ற விதம். அதுல அவர் அந்த மினிட்ஸ் செகண்ட்ஸை தவற விட்டு முன்னாடி எடுத்துட்டாரு. குறைப்பிரசவம் மாதிரி அது முன்னாடியே வெளியே வந்துருச்சு. பார்த்தா அது கல் மாதிரி இருக்குது, அது ஒரு ஷேப்பும் இல்லை, அதை வெட்டுனா குளக்கலன்னு இருக்குது. ஸோ அதை வச்சுட்டாரு அவர். ஓகே, எனக்கு ஐயோ நான் தப்பா செஞ்சுட்டேனே, இது மனைவி கோச்சுக்க போறாளேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. அவங்க மனைவிக்கு அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சி போச்சு. வாவ், எனக்கு என்னன்னு தெரியல, நார்மலா நம்ம சாப்பிட்ற கேக்கை விட நீங்க இப்ப செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அதை சாப்பிட்டுருக்காங்க. அதாவது 1890களில நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பேரிடப்பட்டு ப்ரௌனின்னு இன்னைக்கு வேர்ல்ட் வைட் ஃபேமஸ். அது ஃபுட்டு ஃபாரினர்ஸ்ல இருந்து, இந்தியன்ஸ்ல இருந்து, சவுத்து, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட்னு எல்லா பக்கமும் ப்ரௌனி ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல உணவு, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு உணவு. அதை பாத்தீங்கன்னா எதனோடு வேண்டுமானாலும் சேர்த்து சாப்பிடலாம். ப்ரௌனிய ஹாட்டான சாக்லேட்ஸோடும் சாப்பிடலாம், கூலான ஐஸ்கிரீமோடும் சாப்பிடலாம், ரெண்டையும் கலந்தும் சாப்பிடலாம். வாவ், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேக்குறீங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு வேளை உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த காரியத்தை ஒரு ப்ரௌனி மாதிரி, ஐயோ பாதி வேகல பாதி வெந்தது மாதிரி இருக்கு என் வாழ்க்கை, அது பார்க்கவே நல்லா இல்ல, ஐயோ இதை பார்க்கும் போதே சி இப்படியும் கேவலமா இருக்கேன் பாக்குறதுக்கு, இல்ல சரியான ப்ராசஸ்குள்ள போய் முழுமையாக்கவே படல, இது எல்லாமே பாதியில நின்று போச்சு, இதை நான் ரொம்ப அழகா வரும்னு நினைச்சேன், இது அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் நடந்த எந்தெந்த விஷயங்களை நீங்க தீமை நினைக்கிறீங்களோ, இல்லது உங்களையே அப்படி நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ப்ரௌனிய இன்னைக்கு ஃபேமஸான ஒரு ஃபுட்டா, எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட ஒரு உணவா மாத்தினது மாதிரி, நீங்க கெட்டு போச்சு, வீணா போச்சு, பார்க்க நல்லா இல்ல, இது டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த தீமைய எப்படி இந்த ஃபுட்டு ஃபேமஸ் ஆனிச்சோ அது மாதிரி உங்களை மிக சிறந்த, இதுதான் பிடிச்சிருக்கு, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அது பார்க்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு. ஹல்லேலூயா. பாதி வெந்து வேகல, பார்க்க நல்லா இருக்கிற ஃபுட்டோட எதை வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களோட ஈஸியா ஹாட்டான விஷயங்களும் சீக்கிரமா மிங்கிள் ஆயிடும், கூலான விஷயங்களும் மிங்கிள் ஆயிடும். ஹாட்டான நபர்கள், கூலான நபர்கள்லாம் சேர்ந்து உங்களோட ஒரு நட்பை உண்டாக்க முடியும். நீங்க அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கலாம். தனியாவே இருக்கிற ஹாட் சாக்லேட்டும் தனியாவே இருக்கிற ஐஸ்கிரீமும் உங்களோட சேர்ந்து அது மிகச்சிறந்த உணவாகுன்ற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில ஹாட்டான கூலான எல்லா நபர்களும் உங்களால ஒன்று சேர்ந்து ஒரு புதிய சுவை அந்த உலகத்துக்கு கொடுக்க போறாங்க. யூ டோன்ட் வரி, யூ வில் பிகம் எ ஃபேமஸ் ப்ரௌனி லைக். ஸோ கடவுள் உங்களை நிச்சயமாவே அப்படி ஒரு அழகான இஷ்டமான ஃபுட்டா மாத்துவாரு. ஏன்னா மனுஷனே ஒரு கெட்டு போன ஒரு பொருளை ஃபேமஸ் ஆக்கி வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸ் ஆன நல்ல இன்கம் கொடுக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச உணவா மாற்றும் போது தேவாதி தேவன் தான் படைத்த படைப்பாகிய நீங்கள் கெட்டு போக விட்டுருவாரா? நிச்சயமா அதை விட 1000 மடங்கு உயரமான இடங்களில் ரொம்ப சுவையா எல்லாரும் உங்ககிட்ட மிங்கிள் ஆகிற மாதிரி அருமையான வாழ்க்கை தரப்போறாரு. ஸோ
தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் சொல்லி இப்ப நம்புறீங்களா? அவரால் தீமையை நன்மையை மாற்ற முடியும். மனுஷனாலே அதை மாற்ற முடியும்னா தேவாதி தேவனால மாற்ற முடியாத உங்க வாழ்க்கை அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்க போகிறது இந்த நாளிலே. God bless you. Thank you.